ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா. இன்னைக்கு என்னமா உளுந்தெல்லாம் வச்சுட்டு கையில நின்னுட்டு இருக்கோம்? உளுந்தாப்பா இன்னைக்கு ஆடி கிருத்திகை இல்லையா? ஆமாமா, இன்னைக்கு ஆடி கிருத்திகை. அதனால உளுந்து வடை செய்யலாம்னு சொல்லிட்டு சரிமா ஊற வச்சுக்கிறேன்ப்பா. நம்ம ஆடி வெள்ளிக்கு கூட உளுந்து வடை செஞ்சிருந்தோம் இல்லையா? ஆமா, மலேசியால இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிருந்தாங்க. ஆடி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பெரிய வீடியோ போடுங்கமான்ட்டு. ஆமாமா, அப்ப போட முடியல. அதுக்கப்புறமும் நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம், போடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சரி இன்னைக்கு எடுத்துடலாம், ஆடி கிருத்திகை இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கிறோம்மா. அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? என்னம்மா இதுக்கு தேவையான பொருள்? இது தேவையான பொருளாப்பா இந்தப்பா உளுந்து தான்ப்பா. கிளாஸ் இருக்குல்லப்பா. ஆமாமா, இதுல ஒண்ணு எடுத்து ஊற வச்சுக்கிறேன்ப்பா. சூப்பர்மா. நம்ம தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளவு வடை தேவையோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த ஒண்ணு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். பின்னாடி சமையல்லாம் முடிஞ்சிச்சு போலியம்மா, லைனா வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டோம். அது நம்ம ஷார்ட்ஸ்ல பாக்கலாமா? ஷார்ட்ஸ்ல பாக்கலாம்ப்பா. சரிம்மா, வடை மட்டும் தான் இப்ப நம்ம பெண்டிங்ல இருக்கு. பாக்கி அதான் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். ஆமாப்பா, சூப்பர்மா. அதான்ப்பா. இதுக்கு நான் இந்த ஊற வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன்ப்பா. ரொம்ப நேரம் ஊறிச்சுனால எண்ணெய் குடிச்சிடும். அதனால ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இந்த வடைக்கு ஒரு வெங்காயம் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். அந்த வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தா பச்சை மிளகாய் நான் ஒண்ணுதான் எடுத்துக்கிறேன். நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கணுமா. காரத்துக்கு நம்ம மிளகு போட போறோம். அதனால நம்ம மிளகு அந்த காரத்தை சாப்பிடுவோம். மிளகு எடுத்து கீழே போட மாட்டோம். அதனால அது இது போதுன்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்கம்மா. நம்ம கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பர்மா, எல்லாத்தையும் இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டோம். இப்ப மிக்ஸில தான் போட்டு அரைச்சிக்க போறோம். அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலயே அரிசி மாவு எடுத்துக்கலையாமா? எடுத்து வச்சுட்டோம்பா. இது முக்கியமா போடணும். அரிசி மாவு இல்லாம செஞ்சோம்னா நல்லாவே இருக்காதுப்பா. ஆமாமா, ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இது அரிசி மாவு போட்டோம்னா அப்படியே சுறு முள்ளு மாதிரி இருக்குங்க. வடையே பாக்கிறதுக்கு நல்லா ஒரு மாதிரி கலரா மேல முள்ளு மாதிரி நம்ம விட்டோம்னா சொர சொல்லுன்னு இருக்கு. சாப்பிடுவோம் சூப்பரா சொரன்னு இருக்கும். அதுதான் அரிசி மாவு. அரிசி மாவு இல்லைன்னா கூட நீங்க ஐயோ அரிசி மாவு இல்லையே ஒரு உளுந்து வச்சு சுட்டுலான்னு நினைக்காதீங்கம்மா. கொஞ்சோண்டு நம்ம சின்ன ஜார் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் பச்சரிசி எடுத்து போட்டு மிக்சியில கொஞ்சம் ஓட்டிட்டு ஜல்லடல வச்சு இப்படி ஜலிச்சிட்டீங்கன்னா போதும். ஜல்லடை இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் ஒரு நாளைக்கு மாவு ஜல்லடை இல்லைன்னா அது இருக்குங்க இல்லையா, இதுல கூட ஜலிச்சு அந்த மாவை போட்டுக்குவோம். டீ வடிகட்டி தானே அது. ஆனா அரிசி மாவு போடணுன்றதுக்காகப்பா. நம்ம ஜல்லடை அந்த நேரத்துக்கு இல்லைன்னா கூட ஏதாவது ஆகும்போது அரிசி மாவு வேணும் இல்லையா. அம்மா எப்ப வடை செஞ்சாலுமே நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்ற மாதிரி நம்ம கடையில எல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து இந்த ரப்பர் மாதிரியே செய்ய மாட்டாங்க. நாங்களுமே அடிக்கடி கேட்போம், அம்மா எப்படிமா நீங்க மட்டும் வடை இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து அதெல்லாம் சீக்ரெட் பா சொல்லுவாங்க. சும்மா அப்படி விளையாட்டுக்கு சொல்லுவேன், சீக்ரெட்னு சொல்லுவேன். இன்னைக்கு வந்து வீடியோல அம்மா வந்து அதை ஓபன் பண்ணி சொல்ல போறாங்க எதனால அப்படின்றது. நம்ம வந்து அம்மா சூப்பரா செய்யற வடையை வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் தான் பொடியா கட் பண்ணிட்டோம். அடுத்து வெங்காயமும் நல்ல பொடியா இருந்தா நல்லா இருக்கும்பா. எனக்கு எப்படியும் பெருசா வந்துடுது இந்த அல்வாமணில. நம்ம ரொம்ப பொடியா கட் பண்ணுவோம். இது வடை அந்த மாவு இருக்கு இல்லையா, மாவா கூட கலக்கணும் அப்படியே. அதனால நல்லா பொடியா இருந்தா நல்லா இருக்கும்பா. சரிம்மா. அரவிந்துக்கு ஒரே கேரா இருக்குதாங்களாம்மா. காலையில எழுந்து உடனே குளிச்சுட்டு வந்தோடனே எப்பவுமே கஞ்சி வச்சு குடிச்சிடுவோம் இல்லையா. காலையில ஒரு மாதிரி ஏதோ மயக்கமா இருக்குதுமா, தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்றாப்புல கஞ்சி குடிக்காததுனால. அதான் சரி இருப்பா கொஞ்சம் லெமன் ஜூஸாவது போட்டு கொடுத்துற, ஒரு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிங்கிறாங்கம்மா. இந்தப்பா இது குடிச்சு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டா தான் தலை சுத்தலா இருந்துச்சு. அம்மா உடனே எலுமிச்சம்பழ ஜூஸ் புரிஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. வரட்டுமாமா, ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? சரிம்மா. இன்னைக்கு ஒரு சோதனைக்கு மேல சோதனையா வருது நமக்கு. திடீர்னு தலை சுத்திச்சு, கரண்ட் போயிடுச்சு. இப்ப மாவு அரைக்கணும், அரைச்சுதான் செய்யணும் வேற. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சுனால எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். கரெக்டா நம்ம 3/4 மணி நேரம் ஊற வச்சு செய்யலாம்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. இது எப்போ வரும் வேற தெரியல. சரிம்மா, முருகர் சீக்கிரமா கரண்ட் குடுத்துருவாருமா. அதுக்குள்ள இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள வருதான்னு பாக்கலாங்கம்மா. இப்ப வெங்காயம் தான்ப்பா பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. இருட்டுல வெறும் இந்த வெளிச்சத்துல மட்டும் எடுக்கிறோமா நம்ம, பிளாஷ் வெளிச்சத்துல. அதுதான் கரண்ட் போகும்னு இப்ப நினைச்சு கூட பாக்கல. திடீர்னு இன்னத்துக்கு போயிடுச்சு. முன்னாடி நான் அரைச்சு வச்சுக்காத போயிட்டேன். சரி நீ குளிச்சிருந்த இல்லையா, குளிச்சுட்டுலாம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு நின்றுட்டோம். கரண்ட் இல்லாம இப்ப சரி அப்பதான் சுத்தமாவே கரண்ட் இல்லாம தானே போயிருப்போம். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே கரண்ட் இல்லைங்கம்மா. நம்ம ஊர்ல வீடு இருக்கு இல்லையா, அம்மா அங்க இருந்த வீடு, நானும் அம்மா அங்க இருந்தேன் இல்லையா, அந்த வீட்டுல இப்ப வரைக்குமே கரண்ட் கிடையாது. அப்படியே ஏதோ சாதாவா தான் இருக்கும். கரண்ட் என்னமோ வர மாதிரியே வருமா என்னவோ தெரியலீங்களா. உளுந்து ஊற வச்சுட்டோம் வேற.
சரி நம்ம போய் மாடியில அம்மி வரல இருக்கு இல்லையா, ஆட்டு வரல, அதுலயாவது போய் அரைச்சி எடுத்துன்னு வருவோமா? ஆமாமா அதாம்மா கரெக்ட். நல்ல காலமா நம்ம எடுத்துன்னு கிளம்பலாம். சரி அம்மிலையாவது அங்க போய் ஆட்டுக்காரலையாவது ஆட்டி எடுத்துன்னு வரலாம், மாடிக்கு போலாம்னு நினைச்சுன்னு இருந்தா அதுக்குள்ள கரண்ட் வந்துச்சு, நல்லதா போயிடுச்சு. ஆமாமா கரெக்டா நீங்க வந்து சரிப்பா போலாம்னு சொல்லிட்டு நானும் போன்லாம் எடுத்துக்கிட்டோமா, டக்குன்னு பார்த்தா கரண்ட் வருது. வந்துச்சு. அங்க போய் அரைக்கலாம், அரைச்சுன்னு வந்துடல. எனக்கு அரைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆசையா தான் இருக்கும். அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும், வேலைக்கு வர போகணும் இல்லையா, அதனால சரி ரொம்ப டைம் ஆயிடுமே. அது மாவும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊறின்னு இருக்க கூடாது. என்ன இன்னைக்கு இப்படி ஆயிடுமே நினைச்சேன். நம்ம அதுக்குள்ள திரும்ப போயிடுமோன்னு அரைக்க ஆரம்பிச்சிடலாமாப்பா. பங்குனி மாசம் கிருத்திகையில பிறந்தாப்புல காலையில 11 மணிக்கு. அதுல இருந்து கிருத்திகை சாமி மட்டும் நம்மளால முடிஞ்சதை வச்சு சாமி கும்பிடுவோம். அவருக்கு இந்த இடுப்பு கிட்ட பாத்தீங்கன்னா இப்படி வேல் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சமும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து நான் முருகர்மான்னு சின்ன வயசுல இருந்து சொல்லின்னு கிடப்பாரு. வேல் மச்சம் வந்துருக்குது, நான் முருகர்னு. அந்த மச்சமும் அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இவ்வளவு சைஸ் வேல் மாதிரியாவே ஆயிட்டு இருக்குதுங்க. அது நம்ம தண்ணி எல்லாம் இப்ப ஊத்தக்கூடாதுப்பா, தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம். சரிம்மா. நம்ம கரெக்டா 3/4 மணி நேரம் சொல்லி போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலவரி எக்ஸ்ட்ராவே ஆயிட்டு, எண்ணெய் குடிச்சிருமோ என்னவோ தெரியல. பருப்பா இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி அரைச்சிட்டு பருப்பு ஊற வச்சேன் இல்லையா, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிக்கலாம்ப்பா. கொஞ்சம் புசு புசுன்னு அரைக்கணும். அதுக்காக தண்ணி இல்லாம ரொம்ப அரைச்சிட்டு லப்பர் வடை மாதிரி ஆயிடும். நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கரண்ட் வந்த பிறகுதாங்கம்மா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. எப்படியோ தெரியலையே, வேற பருப்பு நாங்களும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட செய்யலாம். உளுத்தம் பருப்பு நீங்க உடனே அரைச்சே ஆகணும். இந்த இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா. இது இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ஊத்தி நல்லா கொஞ்சம் பஞ்சு மாதிரியா ஒரே தண்ணி ஊத்திட்டா தண்ணியே அரைஞ்சிடும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அப்படியே பந்து மாதிரி வரும், நல்லா வெள்ளையா அப்படியே வெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும் கலரு. அது வரைக்கும் அரைச்சிக்கலாம். கிரைண்டர்னா நல்லா அரையும். நம்ம மிக்சி இல்லையா, மிக்சியில தான் அரைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நிறையவும் ஊத்தி ஒரே அரைச்சா தண்ணி ஆயிடும். இந்த பருப்பா இந்த மாதிரி அரைச்சிட்டோம் நல்லா. சூப்பர்மா. தண்ணி இல்லாத பாத்திரத்துல இப்ப இந்த மாவை போட்டுக்கலாம்ப்பா. நம்ம எண்ணெய் ஊத்திடலாம்ப்பா, எண்ணெய் காஞ்சில இருக்கும். அதுக்குள்ள நம்ம தேவையானதெல்லாம் போட்டுக்கலாமா? பண்ணிடலாமா. கருவேப்பிலை விழுந்துச்சு போலயமா? ஆமாப்பா, எடுத்த இல்லையா. சரி விடுங்க, எல்லாத்தையும் அதுல போட்டு தானே மிக்ஸ் பண்ண போறோம். ஆமாப்பா. நம்ம இப்ப இதுல அரிசி மாவு வச்சுக்கிறோம்லப்பா, இந்த அரிசி மாவு போட்டுக்கலாம். மூணு டீஸ்பூனாமா? நம்ம விருப்பம் தான். கொஞ்சம் அதிகமா மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிட்டா கூட அப்ப இந்த மாவு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு முருன்னு பச்சை மிளகாலாம் வச்சுக்கிறோம் இல்லையா, எல்லாமே போட்டுக்கலாம். வடை சுட எண்ணெய் ஊத்திக்கலாமா? எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. ஐயோ கருவேப்பிலை வர ஊறிடுச்சு தூள்ல இல்ல, கையில வச்சு ஒட்டிட்டு இருந்திருக்கும். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊத்திக்கலாம்ப்பா. இதுல வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயமும் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. அரிசி மாவு, கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகு மசால் வடைக்கு சோம்பு போடுவோம், இந்த வடைக்கு சீரகம் போடுவோம்ப்பா. சீரகம் நல்லா இருக்கும், ஜீரண சக்திக்கு. அதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சுக்கணுமா? போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம்ப்பா. எனக்கு உப்பு கையில போட்டாதான் அந்த அளவு தெரியும், பயில நான் அதிகமா போட்டுருவேன். கொஞ்சமா போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க போட்டுக்கணுமா. சாமிக்கு செய்யறது இல்லம்மா, சில பேர் டேஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. மாவு இருக்குல்லப்பா, நல்லா இப்படி கலந்துக்கலாம்ப்பா. இது மாதிரி கலக்கிறதுலதான் நல்லா இன்னுமா புசு புசுன்னு வரும் பாருங்க. அப்படியே போட்டோம்னா அதுவும் கல்லு மாதிரி ஆயிடும். கலக்கிக்கணும்னா நல்லா இருக்கும். அரிசி மாவு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. எல்லாத்தையும் போட்டுருங்கம்மா. இல்ல எல்லாத்தையும் போட்டுருதா? எல்லாத்தையுமே போட்டேன். நீ சொன்ன அந்த முறுமுறுப்பு குடுக்கறதே இந்த அரிசி மாவு தானேம்மா? அரிசி மாவு தான்ப்பா. சாஃப்டா வர்றதுக்கு நீங்க சோடா மாவுலாம் யூஸ் பண்ண மாட்டீங்களாமா? நான் போட மாட்டேன், அந்த வடைக்குமே சோடா மாவு போட மாட்டேன். ஆனாலுமே நமக்கு அந்த பஞ்சு மாதிரி வந்துரும்பா. அந்த நம்ம கோதுமை போண்டெல்லாம் சொல்றோம் இல்லையா, வெல்லம் போட்டு சுட்டுமே மாடி மேல கூட பெரிய வீடியோ. ஆமாமா. அதுல ஒன்னா பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் போடுவோம் கொஞ்சமா. இதுக்கெல்லாம் போட மாட்டோம்ப்பா. எண்ணெய் இப்ப நல்லா காயணும். எண்ணெய் காயிலன்னாக்கா உள்ள போய் உட்காந்து எண்ணெய் குடிக்கும். அதனால நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு போடலாம். காஞ்சிச்சுப்பா,
தண்ணி பக்கத்துல வச்சு நல்ல தண்ணி இப்படி கையை தொட்டுட்டு தண்ணி நிறைய இதுல ஊத்திட கூடாது. கையை மட்டும் இப்படி தொட்டு இப்படி இது பண்ணிட்டு ஒட்டாம இருக்கிறதுக்காக ஒட்டாம இருக்கிறதுக்குப்பா இப்படி ஓரமா நல்லா கலந்துட்டு இப்படி ஓரமா கொஞ்சம் எடுத்துக்கணும்ப்பா. இப்படி எடுத்து இப்படி உருண்டை மாதிரி உருட்டி நடுவுல இப்படி ஒரு ஓட்டை. எப்படிமா டக்குன்னு போய் விழுந்துருது டப்புன்னு? அதுதான் தண்ணியில ஒரு கை வைக்கிறல்லப்பா. நான் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணேனேம்மா. தயவு செய்து கிச்சன்ல இருந்தே போயிடு அப்படின்ட்டீங்களே. வட்டமா வருமாமா? வட்டமா வரும்பா. நம்ம திட்டமா போட்டுக்கலாம். ஒரு 4-5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய போட்டாலும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனால நம்ம திட்டமா போட்டுக்கலாம். நம்ம தீ கொஞ்சம் பெருசாதான் வச்சு செஞ்சுன்னு இருக்கணும். சின்னதா வச்சு எண்ணெய் குடிச்சுக்கினே இருக்கும். இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாமா? ஆனா நல்ல கம்பல்சரி அம்மா வடை செஞ்சிருவாங்க. நம்ம இந்த மாதிரி வேகுது இல்லைங்கம்மா, கொஞ்சம் தீ ரொம்பவும் பெருசா வேணா கொஞ்சம் திட்டமா வச்சுக்கலாம். கரிஞ்சிரும், ரொம்ப கருப்பாயிடும். இந்த மாதிரி செவுந்தது இல்லையா? நமக்கே தெரியும் நம்ம எண்ணெய் ரொம்ப இதாகுதுன்ட்டு. ரொம்ப அதுக்காக பாஸ்டா வைக்க வேணாப்பா. நான் கிளம்பி வர்றதுக்குள்ள 2வது போட ஆரம்பிச்சிட்டீங்க போலயே. உள்ள போயிடுற அதுக்குள்ள வடை தேஞ்சு போயிடுதுப்பா. அதனால சரிம்மா, எப்படி குட்டியா தானமா இருக்கு இந்த வட்டம். நீங்க பெருசா போட்டு தெரியுமாமா உங்களுக்கு? அதான்ப்பா எண்ணெய் எல்லாம் நிறைய இருந்து ஒரு மாதிரி போட்டோம்னா நமக்கு திட்டமா சின்னதா கொஞ்சம் வச்சுக்கிறோம் வீட்டுக்கு. கொஞ்சம் பெருசா செஞ்சோம்னா அது மாதிரிலாம் பண்ணலாம். கையில தண்ணி தொட்டுட்டு தண்ணி தொட்டு இப்படி உருட்டிட்டு ஒரு வட்டம் அப்படி நடுவுல ஒரு வட்டம் போட்டுட்டு பொறுமை பண்ணுங்கம்மா. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறீங்க. இப்படி கட்டை விரலால ஒரு அமுக்கு அமுக்கிட்டு கையை அப்படியே ஓபன் பண்ணி விட்டுணும். எண்ணெய்க்குள்ள கொஞ்சமே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெளியே நீ போய் ஒரு பால் மட்டும் வாங்கி வந்துடுறியா? வாங்கி வந்துடுறேம்மா. பாயசத்துக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்மா. பால் காசி ஊத்தல, கடை வேற திறக்கல, திறந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இப்ப வாங்கி வந்து ஊத்திடலாம்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பால் ஒண்ணு வாங்கி வந்துருப்பா. அவ்வளவுதாங்கம்மா, நம்ம வடை சுட்டு முடிச்சிட்டோம். சூப்பர்மா. பாத்தீங்கன்னா இந்த வடை பாருங்க நல்லா முள்ளு மாதிரி நல்லா இருக்குங்கம்மா. சாப்பிடறதுக்கு ரப்பர் மாதிரி இருக்காது. மறையின் பாலும் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ஊத்தி காய வச்சுட்டேன். பாயசத்துல ஊத்திக்கலாம். பால்லயே வேக வச்சா கூட நல்லா இருக்கும். பால் அந்த நேரத்துல இல்ல சேர்ந்தா நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு வச்சுட்டேன். இப்ப காசி ஊத்திடுவோம். பாருங்கம்மா, இந்த வடை இப்படி இருக்கும். நல்லா அது மாதிரி நல்லா சுடுன்னு ஒரு மாதிரி லப்பர் மாதிரியே இருக்காது. இது இருக்குல்லப்பா. ஆமாமா, நல்லா சாஃப்டா பாத்தீங்களா? நம்ம ரப்பர் மாதிரி இருந்தா நமக்கே தெரியும். ஒரு மாதிரி பிரிக்கும் போது அப்படியே பிரிக்க முடியாது. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் இந்த வடை. முள்ளு மாதிரி சாப்பிடறதுக்கு. அரிசி மாவு நீங்க நம்ம பாத்தீங்கன்னா அரவிந்த் போடுன்றாரு எல்லாத்தையும். நான் நிறைய எவ்வளவு அளவே சொல்லாம போட்டேன். முதல்ல 2 டீஸ்பூன் போட்டேன் இல்லையா? ஒரு 3 டீஸ்பூன் கூட போட்டுக்கணுமா. நம்ம இந்த சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிடலாங்கம்மா. சரிம்மா, வாழை எல்லாம் அறுத்துட்டு வந்துட்டோமாமா? வாழை இலை எங்க போய் அறுத்துன்னு இருப்பா? நம்ம தோட்டத்துல இருந்துமா, மாடி தோட்டத்துல இருந்து கேட்டுக்குங்கம்மா. மாடி தோட்டத்துல இருந்து வாழை நேத்துதான் இவங்களோண்டு ஒரு சின்னதா ஒரு கண்ணு வாங்கிட்டு வந்தாங்கம்மா. 150 ரூபாய் என்னமோன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா 2 இலை வந்துட்டு அதை போய் அறுத்துன்னு வந்து சாமி கும்பிடுறதுதான். மரமானதானே பறக்க முடியும். சும்மா சொன்னமா. நம்ம அப்படியே வச்சு சாமி கும்பிடுவோம்ப்பா. சரிம்மா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.